தற்போது கிடைத்த முக்கிய செய்தி. அக்டோபர் 29ஆம் நாள் மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிசல்டா இருவரும் மீண்டும் விசாரணைக்கு நேர் நிற்க மாநில மகளிர் ஆணையம் ஆணையிட்டுள்ளது. மாதம்பட்டி ரங்கராஜ் மீது திருமண முறைகேடு தொடர்பாக ஜாய் கிறிசல்டா குற்றச்சாட்டு அளித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில மகளிர் ஆணையத்தில் ஜாய் கிறிசல்டா குற்றச்சாட்டு அளித்துள்ள சம்பவம் தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அக்டோபர் 29இல் மாநில மகளிர் ஆணையத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. தற்போது கிடைத்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில மகளிர் ஆணையத்தில் ஜாய் கிறிசல்டா குற்றச்சாட்டு அளித்திருக்கிறார். மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிசல்டா நேர் நிற்க ஆணையிட்டிருக்கின்றனர். தற்போது கிடைத்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அக்டோபர் 29இல் மாநில மகளிர் ஆணையத்தில் விசாரணைக்காக இருவரும் நேர் நிற்க மாநில மகளிர் ஆணையம் அழைப்பாணை விடுத்துள்ளது. அழைப்பாணையில் இன்று முதல் மனைவியுடன் நேர் நின்ற மாதம்பட்டி ரங்கராஜ் குற்றச்சாட்டு அளித்த ஜாய் கிறிசல்டாவும் வழக்கறிஞருடன் நேர் நின்றார். தற்போது கிடைத்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மாநில மகளிர் ஆணையர் குமாரி தலைமையில் சுமார் 2.5 மணி நேரம் விசாரணை நடைபெற்று வருகிறது. மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிசல்டா இருதரப்பும் ஆதாரங்களுடன் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை நிறைவுற்ற நிலையில் அக்டோபர் 29இல் இருவரும் மீண்டும் நேர் நிற்க மகளிர் ஆணையம் கட்டளையிட்டுள்ளது. அக்டோபர் 29இல் மாநில மகளிர் ஆணையத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது.